Hi, hello and welcome back to Blue Eye Vlogs and I'm Blue Eye. So இது நம்மளோட தேராதூன் சீரிஸ். தேராதூனில் வந்து துரோணாச்சாரியா டெம்பிளில் இருக்கும். ஸோ இந்த டெம்பிள் தான் சுற்றி பார்க்க போகிறேன். ஆக்சுவலி இன்ட்ரோ வந்து நான் போயிட்டு வந்து எடுக்கிறேன். ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணியாச்சு, நாமெல்லாம் போட்டாச்சு. ஸோ இந்த துரோணாச்சாரியா டெம்பிள் வந்து எதுக்கு ஃபேமஸ்ன்றதெல்லாம் வந்து வாய்ஸ் ஓவரில் சொன்னேன். கைடு வந்து ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்த அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உள்ள டெம்பிள் வந்து வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸ் ஆர் நாட் அலவுட், பட் திருட்டுத்தனமாக நான் எடுத்துருக்கேன் கொஞ்சம். அதெல்லாம் அப்படியே போடுறேன் உங்களுக்கு பாருங்கள். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. Here I talk about travel, food and automotive content. இந்த மாதிரி கான்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் வந்து நம்ம ராபர்ஸ் கேவில் செம்ம அட்வென்ச்சர் பண்ணிட்டோம். ஆனால் தேராதூனை பொறுத்த வரைக்கும் அட்வென்ச்சர் மட்டும் இல்லை, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணால் டோட்டலாக ஆப்போசிட் ஃபீல் கொடுக்குற பிளேஸஸும் இருக்குது. இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது வந்து தபகேஸ்வர் டெம்பிள். ஸோ கோயிலுக்கு போகலாம் வாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்தா இந்த நார்மல் டெம்பிள் மாதிரி தான் தெரியும், பட் இன்சைட் போக போக தான் இந்த பிளேஸோட பியூட்டி கொஞ்சம் புரியும். ஓகே, ஸோ நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் ஷூஸ் போட்டு போகலாம், கிட்ட போய் நம்ம ஷூஸை கைட்டிக்கலாம். கோயிலுக்குள்ளே ஃபோட்டோகிராஃபி நாட் அலவுடு. ஸோ நம்ம எப்படி திருத்தனமாக எடுப்போம் பார்த்து லைட்டாக உங்களுக்கு ஷார்ட்ஸ் எடுத்து நான் காட்ட பார்க்குறேன். ஆக்சுவலி இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பசங்க வந்து கால் வைக்க முடியுமா உள்ள, இல்லைன்னா பக்கத்தில் வந்துட்டு கூட உள்ளே கால் வைக்க முடியாதான். அதுதான் கைடு என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி கோயில் 7 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நம்ம இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டாக 7 o'clock வந்திருக்கோம். ஸோ வில் சி நம்ம லக் எப்படி இருக்குன்னு. கோயில் மணி அடிக்குது, கேட்குது. ஸ்லிப்பர்ஸ்லாம் இங்கேயே கைட்டு வச்சுட்டு நம்ம அப்படியே போவோம். चाहिए अश्वत्थामा तो अभी भी जिंदा है ना? I was looking at the camera and see இதுதான் தபகேஸ்வர் டெம்பிளோட என்ட்ரன்ஸு. ஸோ தேராதூனில் வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் கூட நம்ம சொல்லலாம். அது ஆக்சுவலி இந்த பிளேஸுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு பேரும் இருக்குது. அது பேர் வந்து துரோணா கேவன் கூட சொல்லுவாங்க. ஏன்னா மகாபாரத்தில் வந்து பாண்டவர்கள் அப்புறம் கௌரவர்கள் இவங்களுக்கெல்லாம் குருவாக இருந்த துரோணாச்சாரியா இங்கே வந்து தவம் செஞ்சதாக கூட ஹிஸ்ட்ரி இருக்குது. இங்கே ஆக்சுவலி ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா அந்த கேவ் ரூஃப் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்தே வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிப் ஆகி டேரெக்டாக வந்து அந்த சிவலிங்கம் மேலேயே வந்து விழும். அந்த டப் சவுண்ட் தான் வந்து தப்கேஸ்வர்ன்ற பேர் வர காரணமாக இருக்கணும் சொல்லுவாங்க. ஆக்சுவலி எல்லா கோயிலுக்கும் போனாலே ஒரு வைப் இருக்கும். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் கேவ்குள்ளே இருக்கனால உள்ளே போனால் டக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் ட்ராப்பு, அந்த பஜன்ஸ், அந்த சவுண்டு, பெல் அடிக்கிற சவுண்டு இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி நைஸாக ஒரு நல்ல வைப்பாக இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் இட் வாஸ் அ குட் ஃபீலிங். இந்த இடத்துல வந்து மகாசிவராத்திரி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் மக்கள் வருவாங்க, செம்ம கூட்டமாக இருக்கும் இங்கே. கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி 7 மணிக்கு மூடுவாங்கன்னு சொல்லி ஓட வச்சாங்க. கடைசியில் நாங்கள் வந்து 7:30 மணி ஆகுது, இன்னும் யாரும் சொல்ல. நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் ஸ்டார்ட் பண்ண உள்ள உள்ளே பூஜை நடந்துட்டுருக்கு. எல்லாம் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. நம்ம ஆக்சுவல் கோரஸில் பாடிட்டு அப்படியே உள்ளே போய் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துடும். ஸோ now we are heading back to the bus.
ஓகே ஃபோக்ஸ், ஸோ டெம்பிள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள் வாய்ஸ் ஓவரில் போட்டிருப்பேன், அதெல்லாம் கைட் சொன்னது. ஸோ முடிச்சாச்சு இப்போ டெம்பிளில். நான் ஹெடிங் பேக் டு த ஹோட்டல். அண்ட் இன்றைக்கி நைட் போய்ட்டு ஹோட்டலில் என்ன சாப்பிட போகிறோன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அப்படியே வில் கால் டே. நாளைக்கு மீட்டிங் இருக்குது. நாளைக்கு எதுவும் பெருசாக பண்ண மாட்டோம் ஃபஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் வந்து முசோரி வரைக்கும் போகிறோம். முசோரியில் போயிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அந்த ஃபால்ஸ் பார்க்குறதுக்காக தான் மேஜராக போகிறோம். ஸோ அந்த ஃபால்ஸ் வந்து மீட்டிங் 3 o'clock 4 o'clock முடியும். அங்கேருந்து 1.5 hours டிரைவு. ஸோ எப்படி பண்ணுவேன்னு தெரியல, பட் முடிஞ்சுக்க அது பண்ணோம், நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ நாளைக்கு மீட்டிங் முடிஞ்ச உடனே வேணும் லீவ். ஸோ இந்த எபிசோடை வந்து இங்கேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் see in the next episode. இந்த எபிசோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் வந்து போனேன். பாய் காய்ஸ்.